அப்பாவின் வார்த்தை. யோவான் 1:12. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பாருங்களேன், ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுல பிச்சை கேட்கிறான். அந்த வீட்டு எஜமான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறினாரு. ஒரு ஜெபம் செய்வோம், நான் சொல்றத நீ திரும்ப சொல்லு அப்படின்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொன்ன உடனே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்தார். உடனே அந்த பிச்சைக்காரன், பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே என்று சொன்னார். பாருங்களேன், அந்த வீட்டு எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு, எரிச்சல் ஆயிட்டாரு. ஏப்பா நான் சொல்றத சொல்ல மாட்டேன் நீ? சார், நான் இப்படி பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னா நீங்களும் நானும் சகோதரர்களா மாறி போவோம். பின்வாசல் வழியா வர வச்சு இங்க உட்காந்து சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, முன் வாசல் வழியா வர வச்சு நல்ல பந்தியில டேபிள்ல என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்திருப்பீங்க சார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறோம். மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நம்மளை கர்த்தர் நல்லா வைப்பாரு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ்.